கர்த்தருக்கு பிரியமான உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொள்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல சண்டை சச்சரவு, ஒரு ஒத்துமை இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்குது. உண்மையிலே சொல்றேங்க, நிறைய கணவன் மனைவிமார்களை எடுத்துக்கொள்ளுங்க. கணவன் சரியா இருப்பாங்க, இல்ல மனைவி சரியில்லாம இருப்பாங்க. இப்படியே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கடந்து போயிருது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை, அதாவது நீங்க எடுத்துக்கங்க, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாவற்றையும் படைச்சிட்டு மனுஷனை கடைசியா படைச்சாரு. ஏன்னா இது எல்லாவற்றையும் ஆள மனிதன் வேண்டும் அப்படின்னு சொல்லி மனிதனை படைத்து அவங்களுக்கு ஒரு துணையையும் ஏற்படுத்தி இருக்காரு. உண்மையிலே அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா மட்டும்தாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி ஒரு ஒற்றுமை உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணுங்க. உண்மையிலே சொல்றேன், 2 பேரும் சரி. அதாவது நிறைய குடும்பங்கள்ல கணவன் குடிக்க அடிமையாகி சர்ச்சுக்கு போகாம இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா மனைவி கோயிலுக்கு போயிட்டு என்னுடைய வீட்டுக்கார் மனம் திரும்பணும், என்னுடைய வீட்டுக்கார் கடவுளை புரிஞ்சுக்கணும், என்னோட கூட அவர் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? உண்மையிலே சொல்றேன், உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையிலே சொல்றேன், உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக, உங்களுடைய ஜெபம் உண்மையா இருந்தால் தேவன் உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய கண்ணீருக்குரிய பலனை உன் தேவன் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே கணவன் மனைவியாகிய நீங்க 2 பேரும் முழங்காற்படியிட்டு ஜெபம் செஞ்சு இறைவனிடம் மன்றாடி விட்டு ஒரு தெளிவான முடிவை எடுத்து பாருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுப்பாருங்க. உண்மையிலே சொல்றேன், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் தேவன் கிட்ட நீங்க 2 பேருமே கணவன் மனைவியாய் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் போது தேவன் எது அதில் நல்லது என்பதை கண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில நான் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய கணவர் திருந்த மாட்டேங்கிறாரு, என்னுடைய கணவர் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, தேவனை விட்டு மட்டும் என்னைக்கு விலகிறாதீங்க. உண்மையிலே சொல்றேன், தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவனுங்க. என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய தேவன் நம் இறைவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை மட்டுமே நம்புங்கள், அவரே உங்கள் வாழ்வின் வெளிச்சமாய் இருப்பார். இன்னொரு முக்கியமான வார்த்தைங்க, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, திருமணமான பெண்களே, நீங்க கடவுளுக்கு பணிந்திருப்பது போல உங்களுடைய கணவன்மார்களுக்கும் பணிந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம நீங்கள் கணவன் மனைவியாய் இருவருமே தேவனுடைய பாதத்தின் கீழ் அமர்ந்து ஒரு சரியான முடிவு எடுங்க. இதுவரைக்கும் நான் அப்படி இல்லை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் கணவன் மனைவியாய் சேர்ந்து ஜெபிக்க பழகுங்கள். கணவன் மனைவியாய் சேர்ந்து சர்ச்சுக்கு போறதுக்கோ சபைக்கு போறதுக்கோ செல்ல பழகுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி உங்களை மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கைக்குள் மாற்றுவார்.